ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகுறாங்க. நம்ம சாண்ட்ரா சரியான சண்டை. திவ்யாவுக்கும் நம்ம சாண்ட்ராவுக்கும் ஏன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. என்னென்னா பிரஜன் கிளம்பிட்டார். பிரஜன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, நீ வெளியே போய் பாரு, அது உனக்கு புரியும்னு. இவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு ஒன்று சொல்லிட்டாங்க. வெளியில் போனால் ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது. வெளியில் அவர் பார்த்தோன்னா பிம்பிள் கப்பில் அப்படின்னா இருக்க போகுது. ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டோட்டலாக. அதுக்கு முழு காரணம் விதை போட்டது யாருன்னா விக்ரம். ஏன்னா அவரும் சொல்லலை வாய் வார்த்தையா. அவர் பார்த்த விதம் இவங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா இவங்க மைண்டுக்குள்ளே இருந்திருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ என்னென்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பயங்கரமாக வெடிக்குது. இப்போ பிரஜன் கட்டில் தான் சாண்ட்ராவோட துணியும் பிரஜனோட துணியும் இருந்திருக்கு, ரைட்டாக. இந்த பக்கம் இவங்க இருந்திருக்காங்க. யார்? நம்ம திவ்யா. ஆனால் ரெண்டு பேரும் திவ்யாவும் சாண்ட்ரா ஒன்றா படுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா அவர் போயிட்டார்ல, இப்போ அந்த கட்டு ஃப்ரீ ஆகிடுச்சுல, அந்த கட்டில் நான் எடுத்துக்கிறேன், அங்கேருந்து உன் துணியை எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கோ, ஷிஃப்ட் பண்ணிக்கோ. இதுதான் மேட்ரு. இது அவங்க மைண்டுக்குள்ளே வேறு மாதிரி கற்பனை உண்டாக்கிடுச்சான்னு தெரியல. செம்மையாக பிளாஸ்ட் வராங்க. ஆக்சுவலாக சொன்னவொடனே அவங்க உருனா இருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, நான் வெயிட் பண்ணு, நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வேணால் எடுத்து வச்சிடட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துலேருந்து உன்னோட இதுக்கு எடுத்து வச்சிடட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே உங்களுக்குலாம் ஹியூமனிட்டி இல்லையா, என்ன நினச்சிட்ருக்கேன்னு. ஏன் நான் இப்போ என்ன சொன்னேன், நீ பண்ணதெல்லாம் சொல்லணுமா சொல்லணுமா, நான் என்னடி பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் போயிடுறாங்க. அவன் என்னென்ன வார்த்தை விட, உனக்கு என்ன வாட்ஸ் ஒரு ப்ராப்ளம்ன்றாங்க. நான் போகணுமா வெளியே, சொல்லு, நான் வெளியே விட்டு போயிடுவா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ட்ரே வேணும் தான் உங்களுக்கு ஹியூமனிட்டி இல்லையன்றாங்க. அப்படியே கத்துறாங்க. எல்லோரும் பதறாங்க. பயமாயிடுச்சு அவங்களுக்கு. வேறு நெஞ்சு வலி வேறு இருக்கும். அது வேறு சொல்கிறாங்க. பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இப்போ தான் ஏங்க வீட்டை விட்டு தாங்க வெளியே போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறமா அவங்களே எவ்வளோ நாளைக்கு இருக்காங்க வேறு தெரியல. எதுக்கு இவ்வளோ? ஆனால் ஓகே, ஒரு சில பேர் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, அது அவங்களோட பர்சனல். பட் அவங்களோட மைண்ட் இப்போ கொலாப்ஸில் இருக்குது. அதை நம்ம திவ்யாவும் வெளியே சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆச்சு அரோரா கிட்டலாம் சொல்கிறாங்க. அரோரா கிட்ட, சுபிக்ஷா கிட்டலாம், இல்லை நான் இந்த ட்ரெஸ் தான் எடுத்து வைக்க சொன்னேன் அப்படின்னு. யாருக்குமே இது வரைக்கும் சந்தேகமும் வரல, சரிங்களா. ஆனால் திவ்யாவுக்கு தெரியும். இதனால தான் சாண்ட்ரா ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் பார்வதி கிட்ட உடச்சிட்டாங்க, சரிங்களா. இப்போ அதை விஜய் பார்வதி பிடிச்சிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு டைம் இருக்கட்டும், ஸ்பேஸ் கொடுங்க, நீங்களாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஆனால் பிளாஸ்ட் ஆகிட்டு. இதில் என்னென்னா நம்ம சபரி ஒரு டைலாக் விடார்ல, விடு அவள் ஏதோ ஒரு வேறு ஏதோ டென்ஷனில் இருக்கான்னு. உடனே இவங்க சாண்ட்ரா பாயிறாங்க சபரிக்கிட்ட. வேறு டென்ஷனாக என்ன டென்ஷன் சொல்லு, என்ன டென்ஷன். ஸோ அவங்க மைண்டை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிடுச்சு அந்த ஒரு விஷயம். அது ரொம்ப கொடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஆக்குபை பண்ணிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் நல்ல வேலை பிரஜன் அங்கேருந்து கிளம்பிட்டார். இல்லைனா அது ஒரு பெரிய கொடிய நோயாக மாறி இருக்கும். அது உண்மையிலேயே பிரஜன் போனதை நான் உண்மையிலே ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இருந்துகிட்டே இருந்தால் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி கடைசியில் அவங்க ரெண்டு பேருக்குமே பெரிய பிரச்சனையாக போயிருக்கும். ஸோ இது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் தீர்ந்துடும். அது மாற்றக்கத்தே கிடையாது. பட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்க அப்படியே வெடிச்சு இது பண்ணது. திவ்யாவை மேலேயும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிறமாக இருக்குது. அவங்க அதை விஜய் பார்வதிக்கிட்ட உடச்சி சொல்லும்போதே தெரிய வருது, அவங்க மனசில் பிரஜனை பற்றின எந்த ஒரு தவறான எண்ணங்கள் இல்லை அப்படின்ட்டு. பார்க்கலாம் இது எங்கே போய் முடியுதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.